இந்த வீடியோவில் நம்ம ஜீரோ கண்டிஷனலில் 5 சென்டென்சஸ், ஃபர்ஸ்ட் கண்டிஷனலில் 5 சென்டென்சஸ் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். மற்ற 2 கண்டிஷனல் செகண்ட் அண்ட் தேர்ட் கண்டிஷனலில் தனியாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். உங்களுக்கு இஃப் கண்டிஷனல் ஸ்ட்ரக்சர் தெரியும்னா இங்கே குறிப்பிட்டிருக்கிற டைம் வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணிவிட்டு ப்ராக்டிஸ்க்கு போயிடுங்க. இல்லைன்னா இந்த ஸ்லைட் ஃபுல்லாக பார்த்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். வாங்க அதோட ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இஃப் கண்டிஷன், ரிசல்ட், இதுதான் பேசிக் ஸ்ட்ரக்சர். இந்த மாதிரி சூழ்நிலை இருந்தால் இப்படி தான் விளைவு இருக்கும் அப்படிங்கிறது தான். இந்த இஃப் கண்டிஷன் ஒரு சென்டென்ஸ், ரிசல்ட் ஒரு சென்டென்ஸ், இது ரெண்டுத்தையும் சேர்த்து தான் இஃப் கண்டிஷனல் சென்டென்சஸ்ன்னு சொல்கிறோம். அதில் ஜீரோ, ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் இதெல்லாமே நம்ம ப்ராக்டிஸ் பண்ண அதோட ஸ்ட்ரக்சரில் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரியும். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது ஜீரோ கண்டிஷனல் சென்டென்சஸ். அதாவது உண்மையை சொல்கிறது, ஃபேக்ட்டு சொல்கிறது. மழை பெஞ்சால் ரோடு நனையும், வெயில் அடித்தா வேர்த்து கொட்டும், ஐஸ் கட்டியை சூடு பண்ணால் கரையும். இந்த மாதிரி மாறாதது, இப்படி பண்ணால் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு மாற்றம் இல்லாமல் இருக்கிற அந்த நிலை, அதோட விளைவு, இதுதான் ஜீரோ கண்டிஷனல் சென்டென்சஸ்ன்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், இஃப் இட் ரெயின்ஸ் த ஸ்ட்ரீட்ஸ் கெட் வெட். மழை பெஞ்சால் தெருக்கள் எல்லாம் ஈரமாகும், சாலைகள் எல்லாம் ஈரமாகும். இஃப் இட் ரெயின்ஸ், மழை பெஞ்சா அப்படிங்கிறது கண்டிஷன், அந்த சூழ்நிலை. விளைவு த ஸ்ட்ரீட்ஸ் கெட் வெட், சாலைகள் எல்லாம் ஈரமாகும், அவ்வளோதான். இந்த சென்டென்ஸ் பாசிட்டிவ் சென்டென்ஸ். இப்போது இதோட நெகட்டிவ் ஃபார்ம் சொல்லலாமா? லாஸ்ட் வீடியோவில் நெகட்டிவ் சென்டென்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணவங்களுக்கு இந்த ஸ்டெப் ஈஸியாக இருக்கும். புதுசாக பார்க்குறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், போய் அந்த வீடியோ பார்த்துட்டு இதை பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். தெரிஞ்சவங்க அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். கரெக்டாக சொல்லிட்டீங்க. இஃப் இட் டசன்ட் ரெயின் த ஸ்ட்ரீட்ஸ் ஸ்டே ட்ரை. மழை பெய்யலைன்னா சாலைகள் காய்ஞ்சி தான் இருக்கும். நெகட்டிவ் சென்டென்ஸாக இருந்தாலும் அதே தான். இஃப் இட் டசன்ட் ரெயின் அப்படிங்கிறது கண்டிஷன், மழை பெய்யலைன்னா த ஸ்ட்ரீட்ஸ் ஸ்டே ட்ரை, காஞ்சி தான், தெருக்கள் எல்லாம் காஞ்சி தான் இருக்கும், இது ரிசல்ட். ப்ராக்டிஸ் பண்ணலாமா? பாசிட்டிவ் சென்டென்ஸ் 2 times. நெகட்டிவ் சென்டென்ஸ் 2 times. ரெண்டு சென்டென்ஸையும் ஒரு வாட்டி சொல்லலாம். சூப்பராக சொல்லிட்டீங்க. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் போகலாமா? இஃப் யூ மிக்ஸ் ப்ளூ அண்ட் எல்லோ, இது கண்டிஷன். ரிசல்ட் நீங்கள் சொல்லுங்கள் தமிழில். 10 seconds டைம் எடுத்துக்கோங்க. கரெக்ட், க்ரீன் தான் கிடைக்கும். இஃப் யூ மிக்ஸ் ப்ளூ அண்ட் எல்லோ யூ கெட் க்ரீன். அப்படின்னா நீங்கள் நீல கலர், மஞ்சள் கலர் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற கலர் க்ரீன். எல்லோ கலர் அப்படி தான் சொல்லணும். எல்லோ அப்படின்னு அழுத்தி சொல்லக்கூடாது, எல்லோ அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். இதுக்கு நெகட்டிவ் ஃபார்ம் பார்க்கலாமா? வெரி குட். இஃப் யூ டோன்ட் மிக்ஸ் ப்ளூ அண்ட் எல்லோ யூ டோன்ட் கெட் க்ரீன். நீங்கள் நீல நிறத்தையும் மஞ்சள் நிறத்தையும் கலக்கலைன்னா பச்சை நிறம் கிடைக்காது. ப்ராக்டிஸ் பண்ணலாமா? பாசிட்டிவ் சென்டென்ஸ் 2 times. நெகட்டிவ் சென்டென்ஸ் 2 times. Both sentences 1 time. கிரேட், ரொம்ப நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் போகலாமா? இஃப் யூ வாட்டர் பிளான்ஸ், செடிக்கு தண்ணி ஊற்றினா இது கண்டிஷன். ரிசல்ட் நீங்கள் சொல்லுங்கள். 10 seconds டைம் எடுத்துக்கோங்க. கரெக்ட், பட்டு போகாது.
இஃப் யூ வாட்டர் பிளான்ட்ஸ் தே டோன்ட் டை. இங்கே வாட்டர் அப்படிங்கிறது செடிக்கு தண்ணி ஊற்றுறத சொல்லுது. நீங்கள் தாவரங்களுக்கு தண்ணீர் ஊற்றினால் அவை பட்டு போகாது. இங்கே டை அப்படிங்கிறது பட்டு போகிறது அப்படின்னு மீனிங் நம்ம எடுத்துக்கணும். இதுக்கு நெகட்டிவ் ஃபார்ம் சொல்லலாமா? வெரி குட். இஃப் யூ டோன்ட் வாட்டர் பிளான்ட்ஸ் தே டை. செடிக்கு தண்ணி ஊற்றலைன்னா அது பட்டு போகும். மேலே கமாவுக்கு முன்னாடி இருக்கிற சென்டென்ஸில் டோன்ட் இல்லை, கீழே டோன்ட் போட்டிருக்கோம். கமாவுக்கு அப்புறம் உள்ள சென்டென்ஸில் டோன்ட் இருக்குது, டோன்ட் ரிமூவ் பண்ணியிருக்கோம். கவனிச்சிங்களா? ப்ராக்டிஸ் பண்ணலாமா? பாசிட்டிவ் சென்டென்ஸ் 2 times. Negative sentence 2 times. Both sentences 1 time. சூப்பராக சொல்லிட்டீங்க. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் போகலாமா? இஃப் ஐ எம் ஹங்க்ரி, இது கண்டிஷன். ரிசல்ட் நீங்கள் சொல்லுங்கள் தமிழில். 10 seconds டைம் எடுத்துக்கோங்க. கரெக்டாக சொன்னீங்க. நான் சாப்பிடுவேன். இஃப் ஐ எம் ஹங்க்ரி ஐ ஈட். நான் பசித்தால் சாப்பிடுகிறேன். இதுக்கு நெகட்டிவ் ஃபார்ம் பார்க்கலாமா? குட். இஃப் ஐ எம் நாட் ஹங்க்ரி ஐ டோன்ட் ஈட். எனக்கு பசிக்கலைன்னா சாப்பிட்றதில்ல. ப்ராக்டிஸ்க்கு போகலாமா? பாசிட்டிவ் சென்டென்ஸ் 2 times. Negative sentence 2 times. Both sentences 1 time. Very good. Next sentence போலாமா? If you heat water to 100 degrees Celsius, 100 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் தண்ணியை சூடுபடுத்தினா ரிசல்ட். நீங்கள் சொல்லுங்கள் தமிழில். 10 seconds டைம் எடுத்துக்கோங்க. கரெக்ட். அது கொதிக்கும். If you heat water to 100 degrees Celsius, it boils. தண்ணியை 100 டிகிரி வரைக்கும் சூடு பண்ணால் அது கொதிக்கும். நெகட்டிவ் சென்டென்ஸ் சொல்லலாமா? கரெக்ட். இஃப் யூ டோன்ட் ஹீட் வாட்டர் டு 100 degrees Celsius, it doesn't boil. தண்ணியை 100 டிகிரி வரைக்கும் ஹீட் பண்ணலைன்னா அது கொதிக்காது. ப்ராக்டிஸ் பண்ணலாமா? பாசிட்டிவ் சென்டென்ஸ் 2 times. Negative sentence 2 times. Both sentences 1 time. வெரி குட். 0 கண்டிஷனல் சென்டென்சஸ் எல்லாம் அழகாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க. இதோட யூசேஜ் எல்லாம் பார்க்கலாமா? 0 கண்டிஷனல் ஸ்ட்ரக்சரில் கண்டிஷனும் ப்ரெசன்ட் டென்ஸ் ஃபார்மில் தான் வரும், ரிசல்ட்டும் ப்ரெசன்ட் டென்ஸ் ஃபார்மில் தான் வரும். இதோட யூசேஜ் ஜென்ரல் ட்ரூத், சயின்டிஃபிக் ஃபேக்ட். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கண்டிஷனல் ப்ராக்டிஸ்க்கு போகலாமா? இஃப் இட் ரெயின்ஸ் டுமாரோ, நாளைக்கு மழை பெஞ்சா இது கண்டிஷன். ரிசல்ட் நீங்கள் சொல்லுங்கள் தமிழில். கொடை எடுத்துகிட்டு வருவேன், வீட்டிலையே இருப்பேன், லீவ் போட்டுடுவேன், ஆஃபீஸ் போக மாட்டேன். இது எல்லாமே ரிசல்ட் தான்.
இது எல்லாமே கரெக்ட் தான். இஃப் இட் ரெயின்ஸ் டுமாரோ ஐ வில் பிரிங் அன் அம்ப்ரலா. இங்கே அம்ப்ரல்லா அப்படின்னு சொல்லாமல் அம்ப்ரலா அப்படின்னு லைட்டாக சொல்லுங்கள். வில் அப்படின்னு சொல்லாமல் வில் அப்படின்னு சொல்லுங்கள். நாளைக்கு மழை பெஞ்சால் நான் கூட எடுத்துகிட்டு வருவேன் அப்படின்னு மீனிங். இதோட நெகட்டிவ் சென்டென்ஸ் பார்க்கலாமா? வெரி குட். இஃப் இட் டசன்ட் ரெயின் டுமாரோ ஐ won't bring an umbrella. நாளைக்கு மழை பெய்யலைன்னா கூட கொண்டு வரமாட்டேன். ப்ராக்டிஸ் பண்ணலாமா? பாசிட்டிவ் சென்டென்ஸ் 2 times. Negative sentence 2 times. Both sentences 1 time. Very good. Next sentence practice பண்ணலாமா? If you practice speaking English every day, நீங்கள் தினமும் ஆங்கிலம் பேசி பழகினா ரிசல்ட் நீங்கள் சொல்லுங்கள் தமிழில். வெரி குட். உங்கள் ஃப்ளூயன்சி இம்ப்ரூவ் ஆகும். இஃப் யூ ப்ராக்டிஸ் ஸ்பீக்கிங் இங்கிலீஷ் எவ்ரிடே யுவர் ஃப்ளூயன்சி வில் இம்ப்ரூவ். நீங்கள் தினமும் ஆங்கிலம் பேசி பழகினால் நீங்கள் சரளமாக பேசுவது மேம்படும். நெகட்டிவ் சென்டென்ஸ் பார்க்கலாமா? கரெக்ட். இஃப் யூ டோன்ட் ப்ராக்டிஸ் ஸ்பீக்கிங் இங்கிலீஷ் எவ்ரிடே யுவர் ஃப்ளூயன்சி won't improve. நீங்கள் தினமும் ஆங்கிலம் பேசி பழகலைன்னா நீங்கள் சரளமாக பேசுவது மேம்படாது. ப்ராக்டிஸ் பண்ணலாமா? பாசிட்டிவ் சென்டென்ஸ் 2 times. Negative sentence 2 times. Both sentences 1 time. ரொம்ப அழகாக சொல்லிட்டீங்க. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் போகலாமா? இஃப் யூ ஃபினிஷ் யுவர் ஒர்க் ஏர்லி, நீங்கள் சீக்கிரமாக வேலையை முடிச்சிங்கன்னா ரிசல்ட் நீங்கள் சொல்லுங்கள் தமிழில். குட். நீங்கள் சினிமாவுக்கு போகலாம். இஃப் யூ ஃபினிஷ் யுவர் ஒர்க் இயர்லி யூ கேன் கோ டு த மூவிஸ். நீங்கள் சீக்கிரமாக வேலையை முடிச்சிங்கன்னா நீங்கள் சினிமாவுக்கு போகலாம். நெகட்டிவ் சென்டென்ஸ் சொல்லலாமா? வெரி குட். இஃப் யூ டோன்ட் ஃபினிஷ் யுவர் ஒர்க் இயர்லி யூ கான்ட் கோ டு த மூவிஸ். நீங்கள் வேலையை சீக்கிரம் முடிக்கலைன்னா சினிமாவுக்கு போக முடியாது. ப்ராக்டிஸ் பண்ணலாமா? பாசிட்டிவ் சென்டென்ஸ் 2 times. Negative sentence 2 times. Both sentences 1 time. வெரி குட். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் போகலாமா? இஃப் யூ ஹரி, நீங்கள் துரிதமாக செயல்பட்டீங்கன்னா இது கண்டிஷன். ரிசல்ட் நீங்கள் சொல்லுங்கள் தமிழில். குட். நீங்கள் பஸ்ஸை தவற விட மாட்டீங்க. இஃப் யூ ஹரி யூ won't மிஸ் த பஸ். நீங்கள் துரிதமாக செயல்பட்டீங்கன்னா பஸ்ஸை தவற விட மாட்டீங்க. நெகட்டிவ் சென்டென்ஸ். இஃப் யூ டோன்ட் ஹரி யூ வில் மிஸ் த பஸ். நீங்கள் துரிதமாக செயல்படலைன்னா
பஸ்ஸை மிஸ் பண்ணிடுவீங்க. ப்ராக்டிஸ் பண்ணலாமா? பாசிட்டிவ் சென்டென்ஸ் 2 times. Negative sentence 2 times. Both sentences 1 time. Very nice. Next sentence போலாமா? If the weather is nice, வானிலை நல்லா இருந்துச்சுன்னா. ரிசல்ட் நீங்கள் சொல்லுங்கள் தமிழில். இதுக்கு பொருத்தமான ரிசல்ட் நீங்கள் எது வேணாலும் சொல்லி பழகலாம். குட். நாங்கள் பிக்னிக் போவோம். இஃப் த வெதர் இஸ் நைஸ், we will have a picnic. வானிலை நன்றாக இருந்துச்சுன்னா நாங்கள் பிக்னிக் போவோம். நெகட்டிவ் சென்டென்ஸ் சொல்லலாமா? குட். இஃப் த வெதர் isn't nice, we won't have a picnic. வானிலை நல்லா இல்லைன்னா நாங்கள் பிக்னிக் போக மாட்டோம். ப்ராக்டிஸ் பண்ணலாமா? பாசிட்டிவ் சென்டென்ஸ் 2 times. Negative sentence 2 times. Both sentences 1 time. Very good. அழகாக சொல்லிட்டீங்க. ஃபர்ஸ்ட் கண்டிஷனல் யூசேஜ் எல்லாம் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் கண்டிஷனல் ஸ்ட்ரக்சர் இஃப் ப்ளஸ் கண்டிஷன் ரிசல்ட் இப்படி தான் அமைஞ்சிருக்கும். கண்டிஷன் வந்து ப்ரெசன்ட் டென்ஸ்லேயும் ரிசல்ட் வந்து ஃப்யூச்சர் டென்ஸ்லேயும் இருக்கும். அதாவது வில் ப்ளஸ் வேர்ப் போட்டு வரும். அது மட்டும் இல்லை, மாடல்ஸ் வச்சியும் வரும். ஃபர்ஸ்ட் கண்டிஷனலோட யூசேஜ் ஃப்யூச்சர் சிச்சுவேஷன், ஸ்பெசிஃபிக் சிச்சுவேஷன். நாளைக்கு மழை பெஞ்சால் கொடை கொண்டுட்டு வருவேன். இது ஃப்யூச்சர் சிச்சுவேஷன். சீக்கிரமாக வேலை முடிஞ்சால் சினிமாவுக்கு போவேன். இது ஸ்பெசிஃபிக் சிச்சுவேஷன். எனக்கு எப்பயுமே வேலை சீக்கிரம் முடியாது, இன்றைக்கி முடிஞ்சால் சினிமாவுக்கு போவேன். ஜீரோ கண்டிஷ்னல் அண்ட் ஃபர்ஸ்ட் கண்டிஷ்னல் சென்டென்சஸ் எல்லாம் நீங்கள் அழகாக ப்ராக்டிஸ் பண்ணிங்க. மற்ற 2 கண்டிஷ்னலும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா காமெண்ட்ஸில் போடுங்க. தேங்க்யூ.